Taste the Daily. கோவையில் பல்வேறு பகுதிகளில் இளைஞர்கள் நடத்திய பொங்கல் நிகழ்ச்சிகளில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி கலந்து கொண்டு சிறப்பித்தார். சுகுணாபுரம் சக்தி மாரியம்மன் கோயில் திடலில் லியோ நண்பர்கள் சேவா சங்கம் சார்பில் 28வது ஆண்டாக நடைபெற்ற பொங்கல் விழா விளையாட்டுப் போட்டிகளை முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் அன்னதானம் வழங்கினார். பின்னர் சுகுணாபுரம் மேற்கு நண்பர்கள் குழு சார்பில் நடைபெற்ற கோலப் போட்டிகளில் வெற்றி பெற்ற பெண்களுக்கு பரிசுகளை வழங்கி உற்சாகப்படுத்தினார். விழாவில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு இளைஞர்கள் நினைவு பரிசு வழங்கியும் பூங்கொத்துக்கள் கொடுத்தும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, தற்போது பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுவதை மக்கள் தவிர்த்து வரும் நிலையில் தொடர்ந்து பல ஆண்டுகளாக இளைஞர்கள் பொங்கல் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி வருவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் மாணவர்கள் அனைவரும் நன்கு படித்து நல்ல பணிக்கு செல்ல வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் இன்றைக்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் உங்கள் சகோதரர் எனக்கு எல்லாம் தெரியுங்களா, தாய் தந்தை அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அந்த மாதிரி தான். அது எந்த காலத்திலும் மாறாது. எந்த பதவிக்கு போனாலும் இந்த உறவு என்றைக்கும் தொடரும் என்று சொல்லி இந்த பொங்கல் நல்ல நாளில் எல்லாம் வல்ல இறைவன் நீங்க எல்லாம் ஒவ்வொரு குடும்பம் நீங்களும் என்ன நினைக்கிறீங்களோ அத்தனையும் உங்களுக்கு அத்தனை செல்வங்களும் கிடைக்க வேண்டும் என்று உங்களுக்காக கடவுளை பிரார்த்தனை செய்து இங்க வந்தக்கூடிய அத்தனை பேருக்கும் குழந்தைகள் நல்லா படிக்கணும், அதே போல படித்தவங்க நல்ல வேலைக்கு போகணும். முன்னோர்கள் எல்லாம் பொங்கல் விழாத்தை சிறப்பாக நடத்துவாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரம் நடத்துவாங்க. அப்படி வழிபாடு செய்து பொங்கல் திருவிழாவை மாடெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கல், அதே போல அதுக்கு முன்னாடி பொங்கல்லாம் வச்சு சிறப்பாக பண்ணி அதுக்கு முன்னாடி தான் நல்லா மழை பெய்யும், விவசாயம் நெல்லெல்லாம் விளையும், கரும்பு விளையும், அதுக்கப்புறம் நல்லா இருப்பாங்க. இது முன்னொரு காலத்தில். இன்னைக்கெல்லாம் இந்த பொங்கல் பண்டிகை நிறைய பக்கம் எல்லாம் கொண்டாடக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் இதனுடைய அருமை தம்பிகள் எல்லாம் சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்து கொண்டாடுறது நமக்கு பெருமையா இருக்கிறது. கலந்து கொள்ளக்கூடிய அத்தனை பேருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை கூறி சென்னையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் P தங்கமணி மாட்டுப்பொங்கல் பண்டிகையை கொண்டாடினார். சென்னையில் உள்ள இல்லத்தில் காளைகளுக்கு பூஜை, அலங்காரம், பொங்கல் வைத்து பாரம்பரிய முறையில் மாட்டுப்பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான P தங்கமணி பங்கேற்று பொங்கல் வைத்து வழிபட்டார். தமிழர் பண்பாடு, உழவனின் பெருமை, கால்நடைகளின் பங்கு ஆகியவற்றை நினைவூட்டப்பட்டதாக அவர் தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அதிமுக சார்பில் நடைபெற்ற மாபெரும் கோலப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான CV சண்முகம் பரிசுகள் வழங்கினார். புரட்சித் தலைவர் MGRின் பிறந்த நாளை முன்னிட்டு நகர மகளிர் அணி செயலாளர் ஜெயஸ்ரீ ஏற்பாட்டில் சஞ்சீவிராயன்பேட்டை பகுதியில் மாபெரும் கோலப் போட்டி நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற பெண்களுக்கு ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், டிவி உள்ளிட்ட பரிசுகளை அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான CV சண்முகம் வழங்கினார். திண்டிவனம் நகர கழக செயலாளர் ரூபன் ராஜ், மாவட்ட கழக பொருளாளர் KVN வெங்கடேசன், மாவட்ட மகளிர் அணி செயலாளர் தமிழ்ச்செல்வி மற்றும் நகர பொறுப்பாளர்கள் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். சென்னை தண்டையார்பேட்டையில் பொங்கல் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த பொங்கல் விழாவில் அதிமுக வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் வழக்கறிஞர் பாலமுருகன் உட்பட நூற்றுக்கணக்கானோர் குடும்பத்துடன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழாவின் ஒரு பகுதியாக இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இறுதியில் தூய்மை பணியாளர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. கோயம்புத்தூர் அதிமுக மாவட்ட தலைமை அலுவலகத்தில் மகளிர் அணி சார்பில் பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. மாநகர மாவட்ட கழக மகளிர் அணி செயலாளர் குணசுந்தரி தலைமையில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் மாநகர மாவட்ட கழக செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் K அர்ஜுனன், முன்னாள் அமைச்சர் சேம வேலுச்சாமி, சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் KR ஜெயராம், MGR இளைஞரணி இணை செயலாளர் வடவள்ளி சந்திரசேகர் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பொங்கல் வைத்து சிறப்பித்தனர். அதனைத் தொடர்ந்து கோலப் போட்டியில் வெற்றி பெற்ற பெண்களுக்கு பரிசு வழங்கப்பட்டதுடன் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் கழகத்தின் பல்வேறு அணிகளின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர்.
கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் அதிமுக நகர கழக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட சமத்துவ பொங்கல் விழாவில் முன்னாள் அமைச்சர் MC சம்பத் பங்கேற்றார். அதிமுக பண்ருட்டி நகர கழக செயலாளர் மோகன் தலைமையில் கட்சி அலுவலகத்தில் சமத்துவ பொங்கல் விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இவ்விழாவில் முன்னாள் அமைச்சரும் கடலூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளருமான MC சம்பத் கலந்து கொண்டு பொங்கல் இட்டு அனைவருக்கும் வாழ்த்து கூறினார். இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் அனைத்து சமுதாய மக்கள் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் அருகே காவிரி தாய்க்கும் கரிகால் சோழனுக்கும் நன்றி கூறும் வகையில் கல்லணையில் நடைபெற்ற பொங்கல் நிகழ்ச்சியில் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் M ரத்தினசாமி கலந்து கொண்டார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு காவிரியின் குறுக்கே கல்லணையில் தடுப்பணை கட்டி நெற்களஞ்சியத்திற்கு மிகப்பெரிய பாசன மேலாண்மையை ஏற்படுத்தி தந்த பேரரசர் கரிகால் சோழனுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் காவிரி உரிமை மீட்பு குழு சார்பில் 7வது ஆண்டாக பொங்கல் வைத்து வழிபாடு செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தஞ்சை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் M ரத்தினசாமி கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து அங்குள்ள கரிகால் சோழன், பொறியாளர் ஆர்த்தர் காட்டன், காவிரி தாய் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய் மொழி அருகே ரேக்லா போட்டியை முன்னாள் அமைச்சரும் கன்னியாகுமரி MLA-வுமான தளவாய் சுந்தரம் துவக்கி வைத்தார். செண்பகராமன் புதூரில் தட்டுவண்டி, வில்லுவண்டி என இரு பிரிவுகளாக நடைபெற்ற போட்டிகளில் குமரி மாவட்டம் மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 100க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்ற ரேக்லா போட்டியை முன்னாள் அமைச்சரும் கன்னியாகுமரி MLA-வுமான தளவாய் சுந்தரம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்வின் போது கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடன் இருந்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே விவசாயிகளுடன் இணைந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மாட்டுப் பொங்கல் பண்டிகையை கொண்டாடினார். அமரக்குந்தி பகுதியில் நடைபெற்ற மாட்டுப் பொங்கல் விழாவில் அதிமுக சேலம் புறநகர் மாவட்ட அம்மா பேரவை செயலாளரும் ஓமலூர் சட்டமன்ற உறுப்பினருமான மணி கலந்து கொண்டார். பின்னர் அவர் விவசாயிகளுடன் இணைந்து மாட்டு வண்டியில் ஊர்வலமாக சென்று மாட்டுப் பொங்கலை கொண்டாடினார். இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர். கள்ளக்குறிச்சியில் அதிமுக மகளிரணி தொண்டர்களுடன் தாரை தப்பட்டை அடித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொங்கல் வாழ்த்து தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி நகர மகளிரணி சார்பில் சுமார் 400க்கும் மேற்பட்ட மகளிரணி தொண்டர்கள் பொங்கல் கரும்பு மற்றும் பழ வகையுடன் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கு ஊர்வலமாக வந்து சட்டமன்ற உறுப்பினர் மா செந்தில்குமாருக்கு பொங்கல் வாழ்த்து தெரிவித்தனர். அப்பொழுது அவர்களுடன் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தாரை தப்பட்டை அடித்து தொண்டர்களை உற்சாகப்படுத்தினார்.